2-3 நாட்களுக்கு முதல்லே வீட்டில் இருக்கிற கத்தி எல்லாத்தையுமே இவங்க ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணும் பொழுது தான் தெரியும் வீட்டில் தம்பியும் தாயும் கொலை செய்யப்பட்டது. வீட்டை விட்டு வெளியில் வந்தது மட்டும்தான் இந்த பிள்ளைக்கு தெரியும். வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படி பார்த்தா வீட்டில் பேரண்ட்ஸுக்கு முதல்ல ஏதோ தெரிஞ்சிருக்கு. Arjun Araban has been charged with 2 counts of murder, 2 counts of assault and battery on a family or household member. இந்த பிள்ளை ஏதோ ஒன்றை தேடி போயிருக்கு அல்லது மிஸ் பண்ணிருக்கு, இல்லை ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்திருக்கு அல்லது கனவு உலகத்தை தேடி போயிருக்கு. ஏனென்று சொன்னால் இவர் கொலை செய்தது பெத்த தாயையும் கூட பிறந்த தம்பியையும். இவரை அரெஸ்ட் பண்ணும் பொழுது காருக்குள்ள நல்ல நித்திரை. இந்த கோலத்தில் எந்த ஒரு பேரண்ட்ஸுமே விரும்ப மாட்டாங்க பிள்ளைய பார்க்கறதுக்கு. இந்த அளவுக்கு ஒரு பிள்ளையால் செய்ய முடியுமா? அந்த அளவுக்கு இந்த பிள்ளை மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு வகையில். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே ஃபேமிலி ஆஃப் 4, அம்மா அப்பா, 14 வயதில் ஒரு பிள்ளை, 17 வயதில் ஒரு பிள்ளை. இங்கே 2 கொலை சம்பவம் நடந்திருக்கு. இங்கே முதல்ல என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு பிறகு டைம் ஜோனில் என்னென்ன டைமில் என்ன நடந்திருக்கும், இதுக்கு பின்னால் இருக்கிற மோட்டிவேஷன், இந்த இன்வெஸ்டிகேஷனில் இவங்க கண்டுபிடிச்ச ஒரு சில விடயங்களை பார்ப்போம். இது எப்படி தெரிய வேண்டி வந்தது என்பதை பார்ப்போம். டியூஷன் மாஸ்டர் வழக்கம் போல் 6 மணிக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க போயிருக்கிறார் ஈவினிங். அந்த 14 வயதுடைய அந்த பிள்ளைக்கு வீட்டை போய் பெல்லை ரிங் பண்ணி கதவை தட்டி பார்த்துமே யாருமே திறக்கவில்லை. நேராக வேலையில் இருக்கிற அந்த பிள்ளையுடைய தந்தையாருக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. தந்தையார் வீட்டுக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க கண்டெக்ட் பண்ணுறதுக்கு. எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. நேராக போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கிறார். போலீஸ் வீட்டு கதவை உடைச்சு பார்த்தா அங்கே 2 உடல் நிலத்தில் இருந்தது. 14 வயதுடைய அந்த போயும் 45 வயதுடைய அவருடைய மனைவியும் இறந்து கிடந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இந்த 17 வயது இந்த பிள்ளை இந்த 2 கொலைகளையுமே செய்துட்டு அம்மாட காரை களவெடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில் ஓடி போயிட்டார். இரவிரவாக போலீஸ் இவரை தேடுது. ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு பிஸ்னஸில் ஃபயர் எல்லாம் அடிக்குது. வேறு போலீஸ் அந்த ஃபயர் எல்லாம் எதுக்கு அடிக்குதுன்னு போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த பார்க்கிங் லாட்டில் இந்த காரை காணக்கூடியதாக இருந்தது. நம்பர் பிளேட்டை வச்சு இவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்த காருக்குள்ளே இவர் இருந்திருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவரை உடனே அந்த இடத்துல வச்சு இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. Arjun Araban has been charged with 2 counts of murder, 2 counts of assault and battery on a family or household member, 2 counts of assault and battery, use of a vehicle without authority, and theft of a motor vehicle. இவரை அரெஸ்ட் பண்ணினா பிறகு இவருடைய இன்டர்நெட் சர்ச்சில் போய் பார்த்தா எப்படி இருந்துன்னு சொன்னால் இவர் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் வாழ்ந்து கொண்டு வரார். தமிழில் சொல்லப்போனால் இந்த ஃபேண்டசி ஸ்டோரின்னு சொல்லுவாங்களே, அம்புலி மாமா கதைன்னு கூட சொல்லலாம். ஒரு கேரக்டரை தனக்குள்ளே உருவாக்கி அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே ஒரு கேரக்டர்ஸை உருவாக்கி அதுக்கு ஒரு பேரை வச்சு தனக்கு ஒரு பேரை வச்சு என்னுடைய ஃபேமிலியை எப்படி நான் கொலை செய்கிறது, அதிலிருந்து இவங்க திரும்பி வரக்கூடாது. இவர் தன்னுடைய சாட் ஜிபிடியில் சர்ச்சில் இதைத்தான் சர்ச் பண்ணியிருக்கிறார். அவர் நினைச்சபடியே இந்த கொலை சம்பவம் எல்லாமே திட்டமிட்ட மாதிரி நடந்துள்ளது. என்ன டைம் ஜோனில் இந்த கொலை நடந்திருக்கும் என்பதை பார்ப்போம். 6 மணிக்கு டீச்சர்ஸ் வீட்டுக்கு போகிறார். 6:37க்கு தந்தையார் போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ போலீஸும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. இவருடைய தந்தையாரும் அதே இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் முன் வாசல் வழியாக உள்ளுக்கு போகிறதுக்கு ஆக்சஸ் இல்லை. கீ இருந்துமே போக முடியாத ஒரு நிலைமை. இந்த போய் இந்த கொலையை செய்துட்டு கராஜ் வழியாக போனதால் கராஜ் டோர் தான் திறந்திருந்தது. போலீஸ் கராஜ் டோர் ஆக்சஸ் மூலமாக தான் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. போன உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே 14 வயதுடைய அந்த பாடியை தான் பார்த்தாங்க. பேஸ்மெண்டில் தான் இந்த தாயோட பாடி இருந்தது. இந்த 2 பாடியுமே பார்த்த உடனே போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது பெரிய ஒரு சண்டைக்கு பிறகு தான் இவங்க உயிரிழந்திருக்கிறாங்க. அடிப்பிடி சண்டை ஒன்று நடந்திருக்கு. அதோட ஒரு சில ஆயுதங்களும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் முதல்ல கிடைச்ச ஒரு கன்ஃபர்மேஷன். கடைசியாக இந்த தந்தையார் எப்போ இவருடைய மனைவியையும் கடைசி மகனையும் பார்த்தாருன்னு சொன்னால் ஏர்லி மார்னிங் 9 மணிக்கு முதல்ல வேலைக்கு போக முதல்ல தான் கடைசியாக பார்த்துருக்கிறார். இவர் வேலைக்கு போகும் பொழுது இவருடைய கடைசி மகன் 14 வயதுடைய அந்த மகனும்
பக்கத்தில் நடந்து போகிற தூர அளவில் கம்யூனிட்டி சென்டருக்கு போயிருக்கிறார். விளையாடவோ லைப்ரரிக்கோ எதுக்கோ போயிருக்கிறார். இதுக்கிடையில் வீட்டில் இருந்தது தாயாரும் இந்த 17 வயதுடைய இந்த கொலை செய்த இந்த மகனும் தான் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. இந்த கடைசி மகன் எப்போ மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்தாருன்னு சொன்னால் 12 மணிலேருந்து 12:15 இவர் வீட்டுக்குள்ளே வந்திருக்க வேண்டும். எப்படி இதை சொல்கிறாங்கன்னு சொன்னால், கம்யூனிட்டி சென்டர்லேருந்து வெளியில் வந்ததை சிசிடிவி கேமராவில் வந்து போலீஸ் பார்த்துருக்கு. இந்த பாய் வெளியில் வந்தது அப்படி பார்த்தா 12லேருந்து 12:15 இடையில் இந்த பாய் வீட்டுக்குள்ளே வந்திருக்க வேண்டும். ஸோ 9 மணிக்கும் 12 மணிக்கும் இடையில் முதலாவது கொலையை இவர் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது தாயாரை. அதுக்கு பிறகு கடைசி தம்பியை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை 2 பேரையுமே ஒரே நேரத்தில் வைத்து சண்டை பிடிச்சு கொலை செய்திருக்கவும் இங்கே வாய்ப்பு இருக்குது. இவரை அரெஸ்ட் பண்ணினது அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் 3:45 மணி அளவில். இவர் காருக்குள்ள நல்ல நித்திரையாக இருந்திருக்கிறார். போலீஸ் போய் கார் கண்ணாடியை தட்டும் பொழுது இவர் கண்ணாடியை துறந்து காரை விட்டு அவராகவே வெளியில் வந்தவர். அரெஸ்ட் பண்ணினா பிறகு தான் தெரியும் வீட்டில் இப்படி 2 கொலை சம்பவம் நடந்துள்ளதுண்டு. இவருக்கு தெரிஞ்சது என்னென்னு சொன்னால், வீட்டை விட்டு வெளியில் வந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. வீட்டுக்குள்ளே என்ன நடந்தது என்பதற்கு வந்து இவருக்கு ஞாபகமே இல்லை. இவர்தான் இந்த கொலைகள் எல்லாமே செய்தார் என்று சொல்லி எல்லா ஆதாரங்களுமே போலீஸ்டே இருக்கு. இவருடைய இன்டர்நெட் சர்ச் படி He was researching how to kill his family on the internet. He was engaged in the use of ChatGPT in creating fantasy stories, kind of the Gothic novel kind of stories, asking questions, creating characters, asking what about this if this happened to that. And they seem to appear to relate to threats to his family not surviving. சாட் ஜிபிடியை வச்சு பார்க்கும் பொழுது இவர் தான் எல்லா கொலைகளையுமே செய்திருக்கிறார். இந்த சாட் ஜிபிடி என்பது வந்து எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு ஒரு 200 ஆன்சர் தருவாங்க. அதிலேருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்ன செய்யலாம்னு. அதன் அடிப்படையில் தான் இவர் வந்து ஒரு சில ஆயுதங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த கொலையுமே நடந்துள்ளது. ஒரு சில ஆயுதங்களை வந்து இன்னும் ஒரு சில்வர் வால்வோர் காருக்குள்ளேருந்து எடுத்துட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அந்த கார் தந்தையுடையதா இல்லாட்டி இவருடையதான்னு குறிப்பிடவில்லை. கொலை நடந்த இடத்துல யூஸ் பண்ண ஆயுதங்களை வந்து இவர் தன்னுடைய எடுத்துக்கொண்டு தாயோட காருக்குள்ளே உள்ளே வச்சுக்கொண்டே போயிருக்கிறார். இவர் அரெஸ்ட் பண்ண அப்புறம் அதே கார்லேருந்து அந்த ஆயுதங்களை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு வருடத்துக்கு முதல்ல மிஸ்ஸிங் கேஸில் இவரை தேடி திரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அது மிஸ்ஸிங் கேஸ் அல்ல, இவராகவே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போயிருக்கிறார். கடைசி 2-3 நாட்களுக்கு முதல்ல இந்த கொலை சம்பவம் நடக்க முதல்ல வந்து இவருடைய தந்தையாருக்கு இவருடைய நடவடிக்கை சரியில்லை. இவர் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற கத்தி எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சிருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் உடனே வந்து இந்த தந்தையார் போலீஸுக்கு கால் பண்ண வேண்டி வந்தது. கோர்ட்டின் ஆர்டர் படி இவருக்கு பெயில் வழங்கப்பட மாட்டாது. அதே நேரத்தில் வந்து இவருக்கு மனநிலை மருத்துவ உதவி தேவைப்படுறதால இவருக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு மகனோ தந்தையாரோ 2 பேருமே பேசிக்கொள்ளவும் இல்லை, ஆளுக்கு ஆள் வந்து நேரடியாக பார்த்து கொள்ளவும் இல்லை. இந்த கோர்ட்டுக்கு வந்து தந்தையார் வரவும் இல்லை, அலோவ் பண்ணவும் இல்லை. ஆனால் இவருடைய தந்தையாருடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னு சொன்னால், எப்படியாவது மகன் குணமடைந்து இதை விட்டு வெளியில் வர வேண்டும் என்பதுதான். அடுத்த கேஸ் வந்து செப்டம்பர் 11 உண்மையிலே இதில் மோட்டிவேஷன் என்ன என்பது வந்து அந்த கேஸில் தான் தெரியும். என்னதான் இருந்தாலும் இது ஒரு குடும்பம், ஒரு தாய், ஒரு சின்ன பிள்ளையோட உயிர். மற்றது இந்த 17 வயது பிள்ளை இந்த கொலையை செய்திருந்தாலும் அதுவும் ஒரு பிள்ளை தான். அந்த பிள்ளைக்கு ஒரு உதவி தேவைப்பட்டிருக்கு. இந்த பேரண்ட்ஸுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. தெரியாமலாம் இவங்க கத்தியை தூக்கி ஒழிச்சு வைக்கிறாங்க. அந்த பிள்ளை ஏதோ ஒன்று நாடி இருக்குது, ஏதோ ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டை வந்து எதிர்பார்த்துருக்கு. பேரண்ட்ஸ்ட்டு எதையோ எதிர்பார்த்துருக்கு. ஆனால் பேரண்ட்ஸால் அதை வந்து புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. ஆனால் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ நடக்க போதுண்டு மட்டும். இதில் வந்து பேரண்ட்ஸ்லேயுமே நிறைய பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.